அந்த விஞ்ஞானி திடீர்னு ஒரு விஷயத்த கவனிச்சான். அவன் காணாம போன சோஃபா தரையிலேயே இருக்கு. ஆனா ஒரு பொம்மை சைஸ். அவன் மெதுவா திரும்பி தன் ஷ்ரிங்க் மிஷினை பார்த்தான். அந்த நொடியில ஒரு பயங்கர யோசனை. சோஃபா இவ்ளோ சின்னதா இருந்தா என் குழந்தைங்களும்? பயத்துல வீடு முழுக்க ஓடி தேடினான். அப்போ அருகில கிடந்த துடைப்பு குச்சி. அவன் அப்படியே உறைஞ்சு போனான். ஐயோ, நான் அவர்களை தொடச்சு குப்பையோட வெளியே போட்டுட்டேனா? இதயம் துடிக்க குப்பை பைகளை கண்டு ஓடுனான். ஒரு பை கிழிஞ்சிருக்கு. அதுக்கு ஒரே அர்த்தம், குழந்தைங்க உயிரோட இருக்காங்க. இப்போ புல்லுக்குள்ள எங்கோ. அவர்களை மிதிச்சிடக்கூடாதுன்னு உயரமான கால்கட்டைகள், கண்கள்ல மேக்னிஃபைங் ஹெட்செட். மெதுவா மெதுவா புல்வெளிக்குள் நடந்தான். ஆனா அடுத்த நொடி டக், ஒரு வாட்டர் கனுக்கு கால் தட்டிடுச்சு. குழாய் சுழன்று திறக்குது. அடுத்தது பும் பும் பும். பெரிய பெரிய தண்ணீர் துளிகள் குண்டு மாதிரி தரையில விழுது. குழந்தைங்க உயிரை காப்பாத்த ஓடுறாங்க. ஒவ்வொரு துளியும் மரணமே. அதிர்ஷ்டவசமா விஞ்ஞானி பாய்ந்து வந்து வாழ்வ நேரத்துல மூடுறான். முழுக்க நனைஞ்சு பசியோட உடைகளை பிழிஞ்சுக்கிட்டு அவர்கள் மீண்டும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் ஒரு ஜயண்ட் காட்சி. மண்ணுல கிடக்குது ஒரு பெரிய சாண்ட்விச் குக்கி. கண்கள் மின்னுது. ஒரு வினாடி கூட யோசிக்காம உயிர் பிழைத்தவர்கள் போல அதுக்குள்ள பாயறாங்க. இதற்கிடையில விஞ்ஞானி எல்லாத்தையும் அம்மாவுக்கு சொல்றான். இருவரும் சேர்ந்து